உங்களை யாரும் கவனிக்கலன்னு ஒரு நாளாவது தோணுதா? உங்க உழைப்பு, உங்க தியாகம், உங்க கண்ணீர் யாருக்கும் தெரியலன்னு தோணுதா? இன்று அப்படிப்பட்ட பெண்களுக்காக இந்த செய்தி. உலகம் சொல்லுது நீ என்ன சாதிச்ச, ஆனா தேவன் கேட்கிறார் நீ எப்படி தாங்கிக்கிட்ட. உலகம் வெளிப்படைய பார்க்கும், ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். வேதாகமத்துல பெரிதாக சாதித்த பெண்களின் பெயர்கள் மட்டும் இல்ல, அமைதியாக இருந்த பெண்களின் பெயர்களும் இருக்குது. அவள் நிராகரிக்கப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கை சரியில்லை. ஆனா ஒரு நாள் அவள் கிணற்றின் அருகே தேவனை சந்தித்தாள். அவள் கதை அவமானத்தில் ஆரம்பித்தது, ஆனா சாட்சியாக முடிந்தது. அவள்தான் சமாரிய பெண். அவளிடம் 2 நாணயங்கள் மட்டுமே. அது உலகத்துக்கு சின்னது, ஆனா தேவனுக்கு பெரியது. ஏனென்றால் அது முழு இருதயத்தில் இருந்து வந்தது. அவள்தான் விதவை பெண். நீங்க செய்யும் சிறிய விஷயம் கூட தேவனின் கண்கள்ல பெருசா தெரியலாம். ஒரு தாய் இரவு தூங்காமல் இருக்கிறாள். ஒரு மகள் அமைதியாக கண்ணீர் வடிக்கிறாள். ஒரு மனைவி குடும்பத்துக்காக தன்னையே மறக்கிறாள். இவையெல்லாம் தேவனுக்கு தெரியாதது இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் ஒரே ஒரு பெண்ணிடம் நான் சொல்றேன், நீங்கள் ஒப்பிடப்பட வேண்டியவள். நீங்கள் நிராகரிக்கப்பட்டவள் அல்ல, நீங்கள் மறக்கப்பட்டவள் அல்ல. நீங்கள் தேவனின் இதயத்தில் எழுதப்பட்டவள். உங்கள் காயங்கள் உங்கள் பலமாக மாறலாம். உங்கள் துக்கம் மற்றவருக்கு ஆறுதலாக மாறலாம். உங்கள் அமைதி ஒரு நாளில் சாட்சியாக மாறலாம். உமன்ஸ் டே என்பது பூக்கள் கொடுக்கும் நாள் மட்டும் இல்லை. ஒரு பெண் தன் மதிப்பை உணர்ந்து எழுந்து நிற்கும் நாள். கர்த்தரே, இன்று இந்த செய்தி பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணையும் உங்க அன்பால நிரப்புங்க. அவர்கள் தங்கள் மதிப்பை அறியட்டும். அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். அவர்கள் தைரியமாக எழும்பட்டும். ஆமேன். நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. நீங்க ஒரு தாக்கம், நீங்க ஒரு ஒளி. நீங்க தேவனால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவங்க. உலகம் உங்களை கவனிக்காத போதும் தேவன் உங்களை மறந்ததில்லை. இது உமன்ஸ் டே ஸ்பெஷல். ஜெய் ஜெய் உடைந்த மனங்களுக்கு ஒரு நம்பிக்கை.